Shri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Mathematics. Welcome back students. Today we are going to learn chapter 8 percentage. Percent is derived from Latin word percentum meaning per hundred. Okay, percent அப்படிங்கிறது வந்து Latin wordலேருந்து வந்த வேர்டு தான் இது. The meaning என்னன்னா percentum இல்லைனா per hundred. Okay, 100க்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் என்னது percentage. Percent is represented by the symbol this one. Okay, percentage ஓட symbol இதுதான் and means 100th too. That means 9% அப்படின்னா என்ன meaning 9 by 100th. Okay, 100th என்ன போடுவோம் denominatorல 100 ரைட் பண்ணும். Okay, so 9% அப்படின்னா என்ன meaning 9 by 100. Okay student, 8% னா 8 by 100. That is 1% means 1 out of 100 or 100th. So 1% னா எப்படி ரைட் பண்ணுவோம் 1 by 100. That means 100th அர்த்தம். 1 by 100 னா என்ன சொல்லுவோம் 100th. Okay, இல்லைனா என்னது 1 out of 100. 100க்கு 100 அப்படின்னு அர்த்தம். ஓகே, 1 out of 100. நீங்கள் மார்க்லாம் ரைட் பண்ண மார்க்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மார்க் 100க்கு நீங்கள் 80 மார்க்னா 80 out of 100 அப்படி சொல்லுவோமா. ஸோ 1 by 100 equal to this is a fraction. So you can write it in the decimal. ஸோ என்ன பண்ணணும், இந்த numerator you have 1. ஓகே, 1 தான் இருக்குது and 2 zeros in the denominator. அப்போ 2 digitக்கு பிஃபோரில் decimal பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணும். ஸோ the answer is 0.01. ஓகே, இப்போ 9%க்கு எப்படி ரைட் பண்ணுவீங்க டெசிமலில் 9 by 100. ஸோ in the numerator you have only 1 digit but 0 in the denominator 100. Okay, 100 has 2 0. ஸோ 2 digitக்கு பிஃபோர் பாயிண்ட் வைக்கணும், ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு பிஃபோரில் ஒரு 0 ஜாயின் பண்ணால் 2 digit. ஸோ 2 digitக்கு பிஃபோரில் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் 0.09. ஓகே, ஸோ 9%ஓட டெசிமல் நம்பர் என்னது 0.09. ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம், கன்வெர்ட்டிங் டெசிமல் நம்பர்ஸ் டு பர்சன்டேஜ். ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை பர்சன்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ண பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் 7, ரைட் 1/3 as percent. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 1/3 பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணாலே என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ராக்ஷனை 100ஆல் மல்டிப்ளை பண்ணாலே யூ கேன் பி ரைட் யுவர் ஆன்சர். ஓகே, 1/3 திஸ் இஸ் த ஃப்ராக்ஷன். ஸோ இது வந்து 100%. நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ 1% 1 by 100ன்னு போட்டோம். ஸோ 100%னா எப்படி ரைட் பண்ணுவோம் 100 by 100. ஓகே, 1% 1 by 100 ரைட் பண்ணுவோம். 100% எப்படி ரைட் பண்ணுவோம் 100 by 100. ஸோ அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் கூட 100%-ஐ நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ 1/3 into 100 புரியுதாமா. ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் கூட 100-ஐ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரீவியஸ் 1 into 100%, இந்த நியூமரேட்டர் 1 into 100%, 100%, இந்த டினாமினேட்டர் 3. ஸோ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, 100 by 3%. ஸோ 100-ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள் 300. ஸோ 2 digit எடுப்போம். 3 3 is 9, ரிமைண்டர் 1 0, 3 3 is 9, ரிமைண்டர் 1. ஸோ அகெயின் நம்மளுக்கு என்ன வரும் டெசிமல்லி ரைட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ராக்ஷனில் எழுதுனா என்ன செய்வீங்க QR/D மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுவீங்கன்னா கோஷியன் 33, ரிமைண்டர் 1 அண்ட் டிவைஸர் 3. ஸோ 33 1/3%. ஓகே, ஸோ 1/3 உடைய பர்சன்டேஜ் என்னது 1/3. ஓகே, ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/3 is equal to 33 1/3%. Okay student, and the next example, out of 25 children in a class 15 are girls. What is the percentage of girls? So 20 ஒரு கிளாஸில் 25 children இருக்காங்க, 25 students. ஓகே, 15 வந்து கேர்ள்ஸ். அப்போ அதுக்கு பர்சன்டேஜ் எப்படி ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து நார்மலாக ஃப்ராக்ஷன் என்ன செய்வோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் என்ன ஐட்டம்ஸாக இருந்தாலும் அதை டினாமினேட்டரில் போடுவோம். ஸோ அதில் இருக்க பார்ட்ஸ் ஓகே 15 தான், அதில் இருக்க 15 கேர்ள்ஸ் தான் அந்த 25 சில்ட்ரனில் இருக்காங்க. ஸோ 15-ஐ நியூமரேட்டர் ரைட் பண்ணும். பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன சொன்னேன் அந்த ஃப்ராக்ஷனை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, அதை தான் இங்கே ப்ரொசீட் பண்ணுறோம். சொல்யூஷன், அவுட் ஆஃப் 25 children there are 15 girls. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை டினாமினேட்டரில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, 25
நம்ம வந்து யாருக்கு பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம், அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டில் 15 கேர்ள்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கணும். ஓகே, 15/25 டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை டினாமினேட்டரில் அண்ட் கேர்ள்ஸை தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் எத்தனை பர்சன்டேஜ்னு. ஸோ அந்த கேர்ள்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு 15. ஸோ 15 பர்சன்டேஜாக இது பண்ணணும்னா ஒரு ஃப்ராக்ஷன் என்ன சொல்கிறேன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போது கேன்சலேஷன் பண்ணலாம். 25 4s are 100, 15 into 4 60. So there are 60% girls in the class. So அந்த கிளாஸில் கேர்ள்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸில் 15 கேர்ள்ஸ் இருக்காங்களா 25இல். ஸோ அதோடைய பர்சன்டேஜ் லெவல் என்ன அப்படின்னா 60% in the class. ஓகே, ஸோ there are 60% girls in the class. ஓகே, இது வந்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். இது வந்து அந்த 25ல் 15 கேர்ள்ஸுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 60%. ஓகே, and example 9, convert 15/4 to percent. சேம். ஓகே, நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றினா என்ன பண்ணணும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ த ஃப்ராக்ஷன் இஸ் 5/4 multiply by 100. ஓகே, 4 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 425 is 100. ஸோ 25 5s are 125%. பர்சன்டேஜெல்லாம் மாற்ற போகிறோன்னா சிம்பிள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஓகே, பர்சன்டேஜ் சிம்பிளாக ரைட் பண்ணியிருக்கணும். ஓகே Students, today's homework page number 64 and 65, exercise 8.2, the first one என்ன கேட்டிருக்காங்கன்னா fraction number percentage மாற்றணும். ஸோ இந்த fraction கூட என்ன பண்ணணும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்துடும். ஓகே, அண்ட் த செகண்ட் சம் டெசிமல் நம்பர்ஸை பர்சன்டேஜாக மாற்றணும். சேம், இந்த டெசிமல் நம்பரை remove the decimal point. ஓகே, 2 digit இருந்ததுன்னா that is the percentage. இல்லைனா என்ன செய்யணும், இந்த டெசிமல் நம்பரை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண என்ன செய்யணும், அந்த ஃப்ராக்ஷன் கூட 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் சம். அண்ட் தேர்ட் ஒன் ஷேடட் பார்ட் இருக்குது. ஷேடட் பார்ட்டில் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த கலர் பண்ணியிருக்கிறதுக்கு பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இதில் 4 பார்ட்ஸ் இருக்கும். ஓகே, திஸ் மீன்ஸ் வாட் 1/4. ஓகே, 1/4 பார்ட் இந்த ஷேடட் பண்ணியிருக்கிறது 1/4. டோட்டலாக ஒரு சர்க்கிளில் எத்தனை 1/4 இருக்குன்னா 4 1/4 இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஷேடட் பார்ட் இஸ் 1/4 இன்ட்டு, ஸோ 1/4ங்கிறது ஃப்ராக்ஷன், பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் மல்டிப்ளை பை 100. ஸோ கேன்சல் பண்ணால் யூ கெட் த ஆன்சர். இங்கே டோட்டல் இங்கே வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் அவங்க வந்து டிவைட் பண்ணலை, அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு சர்க்கிளில் 1/4 எத்தனை 1/4 இருக்குன்னா 4 1/4 இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 1/4, இந்த ஷேடட் பார்ட் என்னது 1/4. ஸோ இப்போ இந்த சர்க்கிளில் பாருங்கள் 1 2 3 4 5 பார்ட்ஸ் இருக்குது. 5 பார்ட்ஸில் 3 ஷேடட். ஸோ 3/5 இன்ட்டு பர்சன்டேஜாக மாற்றணும் என்ன பண்ணணும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அந்த ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ ஹியர் 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 8 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஹவு மெனி ஷேடட் 3 பார்ட்ஸ் ஆர் ஷேடட், பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணும். ஓகே, 8 பார்ட்ஸ், டோட்டல் பார்ட்ஸ் வந்து 8, 3 பார்ட்ஸ் ஆர் ஷேடட் அண்ட் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 100%. ஸோ இதை கேன்சல் பண்ணால் யூ கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ த ஃபோர்த் சம் 15% ஆஃப் 250. தட் மீன்ஸ் 15% எப்படி ரைட் பண்ணுவோம் 15/100. ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளை 250. கேன்சல் பண்ணிங்கன்னா கெட் த ஆன்சர். ஸோ சேம் மேனரில் இந்த சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஹோல் குவான்டிட்டி நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கில் நடத்தியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. ஓகே, 6th சம் ஆல்சோ ஹோம்ஒர்க். 6th B and C ஹோம்ஒர்க். ஓகே, தேங்க்யூ. புரியுதா? 9/100 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குனால 100 பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் அந்த 100 கேன்சல். ஸோ 9% இஸ் யூர் ஆன்சர். ஸோ டேரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். 2 டெசிமல் பிளேசஸ். ஓகே, 0.09ல் 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அப்போ இந்த 2 டெசிமல் பிளேசஸை தான் பர்சன்டேஜ். ஸோ 0.9 என்ன மீனிங் 9. ஸோ 9% இஸ் த ஆன்சர். ஓகே, 0.2. ஸோ ஹியர் ஒன்லி 1 டெசிமல் பிளேசஸ். அப்போ ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருந்தால் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் ரிமூவ் த டெசிமல் பாயிண்ட். ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த நம்பருக்கு ஆஃப்டரில் 0 போட்டால் என்ன வரும் 2க்கு ஆஃப்டர் 0 போட்டால் 20. ஓகே, 20% இஸ் த ஆன்சர். டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நார்மலாக எப்படி ரைட் பண்ணலான்னு பாருங்கள். 0.2 only 1 decimal places, so 2/10. okay, 1 decimal places in the denominator என்ன போடணும் 10. okay, 2 decimal places in the denominator 100 போட்டு 100 percentage நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால multiply by 100 போட்டு 100 cancel the answer. அந்த நியூமரேட்டர் தான் percentage.
ஸோ 2/10 ஏன் ஒன்லி 1 டெசிமல் பிளேஸு. ஸோ 2/10 பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகே 10 10s are 100. ஸோ 2 × 10 20%. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன சொல்லிடலாம், இங்கே ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு ஆஃப்டரில் ஒரு 0 ரிமூவ் த டெசிமல் பாயிண்ட். ஓகே இந்த டெசிமல் பாயிண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே என்ன நம்பருக்கு 2 இருக்குது. ஸோ 2க்கு ஆஃப்டரில் 0 ஜாயின் பண்ண என்ன வரும் 20. ஸோ 20% இஸ் த ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் எப்படி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு பார்ப்போம். ஓகே ஸோ எப்படி ரைட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். ஓகே ஸோ 12 the remove the decimal point 34 divided by 100. y 2 decimal place இருக்குது. ஸோ 100 multiply by 100. ஸோ multiply இதை ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 1234%. ஓகே ஸோ 2.3 இதை எப்படி ரைட் பண்ணணும், ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன செய்யணும், 2 point remove the decimal point. Decimal point remove பண்ண ஆன்சர் என்னது 23 in the numerator by only 1 decimal place. Okay so 10. Okay multiply by 100. பர்சன்டேஜாக நம்ம மாற்றினா என்ன பண்ணணும் 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 10s are 100. ஓகே ஸோ 23 × 10 230%. ஸோ இப்படி தான் பர்சன்டேஜாக மாற்றணும். ஓகே இங்கே 0 இருக்கனால நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணலை. இது நம்பர் அந்த டெசிமல் பாயிண்ட் பிஃபோரில் நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரையும் ரைட் பண்ணணும். ஓகே அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் போட்டேன். அந்த டெசிமல் பாயிண்ட்டை மட்டும் டெசிமல் பிளேஸஸை மட்டும் எடுத்து ரைட் பண்ணிடக்கூடாது. இங்கெல்லாம் 0 வேல்யூ இருக்கனால அப்படி ரைட் பண்ணும். நம்பர் இருந்ததுன்னா first you remove the decimal point. The number is 1234 in the numerator. 2 decimal places. So 100 போடணும். பர்சன்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 100 கேன்சல் 1234%. 2.3னா only 1 decimal place இருக்குது. ஓகே remove the decimal point. So the number is 23. In the denominator 1 decimal placeல என்ன வரும் 10. ஸோ பர்சன்டேஜாக மாற்றோம்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 10 10s are 100. 23 × 10 230. So 230% is the answer. Example 11. What percent of the adjoining figure is shaded? So இந்த figure உடைய நம்ம பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே ஸோ டோட்டலாக பாருங்கள் இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே 1 2 3ன்னு இருக்குது. 3 பார்ட்ஸில் எத்தனை இது ஷேட் பண்ணியிருக்காங்க, ஒரு இதை கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பார்ட்ஸில் பாதி ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பார்ட்ஸில் how many parts are shaded, 1.5 parts. ஓகே ஸோ 3 பார்ட்ஸில் 1.5ங்கிறது என்னது 50%. ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஹியர் half of the figure is shaded. ஓகே இந்த ஃபிகரில் half of the portion வந்து எப்படி ஷேடட் பண்ணியிருக்காங்க. ஓகே தட் மீன்ஸ் 1/2 அப்படி தானே. half of the portionங்கும்போது 1/2. 3ல் பாதி எவ்வளவு 1.5. ஸோ 1.5 பார்ட்ஸாக ஷேட் பண்ணியிருக்காங்கன்னா ரிமைனிங் 1.5 இருக்குது. ஸோ half of the portion ஷேட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் 1/2. ஓகே ஹாஃப்னா எப்படி ரைட் பண்ணணும், ஃப்ராக்ஷனில் 1/2. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த பர்சன்டேஜை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே ஸோ half 1/2 மல்டிப்ளை 100. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இல்லாட்டி 100%ல் half எவ்வளவு 50%. டேரெக்டாகவே நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஸோ 2ஆல் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் கேன்சலேஷன் பண்ணதும் 2 50s are 100. So 1 × 50 50%. So 50% of the figure is shaded. ஓகே எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் ஃபைண்ட் அவுட் கேட்குறாங்க. ஸோ இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. 3ல் 1.5 ஷேடட் பண்ணாங்கன்னா ரிமைனிங் 1.5 இருக்குது. அப்போது எவ்வளோ பார்ட்ஸ் ஷேடட் பண்ணியிருக்காங்க 1.5. ஓகே தட் மீன்ஸ் half 1.5 1/2. ஓகே ஸோ 1/2 × 100%. So cancel பண்ணால் 50%. Example 12. A survey of 40 children show that 25% like playing football. How many children like playing football? ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 40 சில்ட்ரன் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன் வந்து என்னது 40. இந்த 40 சில்ட்ரனில் 25% ஸ்டூடெண்ட்க்கு ஃபுட்பால் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே லைக் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ இந்த 25% அந்த 40 ஸ்டூடெண்ட்டில் 25%ங்கிறது ஹவு மெனி சில்ட்ரன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே 40 சில்ட்ரனில் 25%ங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறத கேட்காங்க. ஸோ 40%ல் 25ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அந்த சில்ட்ரன் எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ லிசன், இந்த 40 சில்ட்ரனில் 50% நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஸ்டின்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 40 சில்ட்ரனில் 50% எவ்வளவு, இதோட பாதி அப்படி தானே. 40ல் பாதி எவ்வளவு 20. ஸோ 20 சில்ட்ரன் வந்து 50%. 50ல் ஹாஃப் எவ்வளவு 25%. அப்போது 20ல் ஹாஃப் எவ்வளவு
10. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். 10 children is the answer. ஓகே, புரியுதா? 40 childrenல 25% of children யார் அப்படின்னா 10 children. ஓகே, total number of children equal to 40. Out of this 25% like playing football. ஸோ மெத்தட் 2 மெத்தட்ஸ் இருக்குது, இதில் எதனால் ஃபாலோ பண்ணிக்கலாம். மெத்தட் 1, அவுட் ஆஃப் 100% ஓகே, 100% உள்ள ஸ்டூடெண்ட் வந்து தட் மீன்ஸ் 25% like playing football. So out of 100, 25 like playing football. So out of 40. So 40ல 25%ங்கிறது 100ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ 25 out of 100 அப்படின்ட்டு. ஸோ இங்கே 40%க்கு the number of children who like playing football. ஸோ 40 out of 40க்கு நமக்கு எவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 25 out of 100 multiply by 40. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 10 கேன்சல் அண்ட் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். this one 2, this one 5 and here also multiply பண்ணலாம். ஸோ 5 2s are 10. ஸோ 10 children. புரியுதா மேம்? இந்த 25%ஐ நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், அவுட் ஆஃப் 100 அப்படி தானே. 25% என்ன அர்த்தம், 25/100. ஸோ அதை தான் 25/100. ஸோ 40 சில்ட்ரனுக்கு இந்த 25%ங்கிறது எவ்வளோ சில்ட்ரன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, மெத்தட் 2, 25%ங்கிறது என்ன மீனிங், 25/100. ஸோ 25% ஆஃப் 40. ஸோ 40ல் 25% எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, 40 சில்ட்ரனில் 25% சில்ட்ரன் வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வாட், இது இஸ் த கொஸ்டின். ஸோ 25% எப்படி ரைட் பண்ணோம், 25/100 மல்டிப்ளை 40. ஓகே, 40 சில்ட்ரனில் தானே நம்ம 25% என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ த சேம். ஓகே, ஸோ 10 கேன்சல், அதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறீங்க, 2 அண்ட் ஹியர் 5 அகெயின் 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 5 2s are 10. ஸோ 10 children is the answer. ஸோ உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் 10 children out of 40 like playing football. Okay, and example 13. Rahul bought a sweater and saved ₹20 when a discount of 25% off given. What was the price of the sweater before the discount? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ராகுல்ங்கிற பாய் வந்து ஒரு ஸ்வெட்டர் வாங்குறான், அவன் வந்து ₹20 சேவ் பண்ணுதான். தட் மீன்ஸ் அந்த ஸ்வெட்டரோட ரேட்லேருந்து 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தள்ளுபடி கொடுப்பாங்கல்ல, டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வெட்டரோட ரேட் we don't know about that. ஓகே, ஸ்வெட்டரோட ரேட் இங்கே கொடுக்கல. அந்த ஸ்வெட்டரோட ரேட்லேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால அவனுக்கு வந்து எவ்வளோ ரூபா சேவ் பண்ணியிருக்கான்னா ₹20 சேவ் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ த கொஸ்டின் இஸ் வாட் வாஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ஸ்வெட்டர் பிஃபோர் த டிஸ்கவுண்ட். ஸோ அவன் அந்த ஸ்வெட்டர் வந்து அந்த டிஸ்கவுண்ட் 25% டிஸ்கவுண்ட்டில் தானே வாங்கியிருக்கான். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி அவன் அந்த ஸ்வெட்டரோடைய ப்ரைஸ் கேட்காங்க. தட் மீன்ஸ் அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்காங்க. ஓகே, டிஸ்கவுண்ட் இல்லாமல் ஓகே அந்த ஒரிஜினல் ப்ரைஸை என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ மெத்தட் 1, 25% ஆஃப் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹20. ஸோ தட் மீன்ஸ் 25% ஆஃப் தி ஒரிஜினல் ப்ரைஸ். அப்போ அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, அதுக்கு பதில் நம்ம எக்ஸ்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து 25%ங்கிற டிஸ்கவுண்ட் கொடுத்தா அது வந்து எவ்வளோ சேவ் பண்ணுதா 20, அதை தான் இந்த இதில் ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, 25% ஆஃப்னா மல்டிப்ளை. ஓகே, ஒரிஜினல் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேரியபிளுக்கு எக்ஸ்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, லெட் த ஒரிஜினல் ப்ரைஸ் பி எக்ஸ் இன் ருபீஸ். ஸோ எக்ஸுங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸுங்கிறது ருபீஸில் தானே இருக்குது அந்த யூனிட்ஸ். ஓகே, ஸோ 25% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20. திஸ் 20 வந்து என்னது, இந்த ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால அவனுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ் சேவ் ஆயிருக்குன்னா ₹20. ஓகே, ₹20. ஸோ 25% எப்படி ரைட் பண்ணோம், 25/100 மல்டிப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு 20. ஓகே, ஸோ எக்ஸ் கீப் த எக்ஸ் இன் லெஃப்ட் சைட் அண்ட் 25/100 வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம். ஸோ இந்த 25 நியூமரேட்டரில் இருக்குன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டினாமினேட்டரில் போயிடும். 100 டினாமினேட்டரில் இருக்குன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நியூமரேட்டரில் ரைட் பண்ணும். ஓகே, ஸோ 20 இங்கே டிவைடில் இருக்கா, இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மல்டிப்ளையில் போயிடும் 100. இங்கே நியூமரேட்டர் இருக்குது, டினாமினேட்டரில் வந்துடும். ஓகே, ஸோ 25 4s are 100. ஸோ 20 × 4 80. ஸோ ₹80 தான் ஒரிஜினல் ப்ரைஸ். அந்த ஸ்வெட்டரோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோனா 80. அதில் 25% டிஸ்கவுண்ட் வந்ததுனால அவனுக்கு எவ்வளோ ருபீஸ் வந்து சேவ் ஆகிருக்குன்னா ₹20 சேவ் ஆகிருக்கு. ஓகே, புரியுதா? இப்போ 80%ல் 25%ங்கிறது இப்போ நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ₹80 வந்திருக்கு. ஓகே, ஒரிஜினல் ப்ரைஸ், அந்த ஸ்வெட்டரோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் 80.
ஸோ இதில் 50%, இப்போ நம்ம 25%ங்கிறது எவ்வளோன்னு பாருங்கள். சேவ் பண்ணியிருக்க 25% டிஸ்கவுண்ட்டில் சேவ் பண்ணியிருக்க ருபீஸ் என்னது 20 வரணும் நமக்கு. ஸோ 80ல் ஹாஃப் எவ்வளவு, 50% எவ்வளவு 40 ருபீஸ். 50 ருபீஸில் ஹாஃப் எவ்வளவு 25%. ஓகே, 50%ல் ஹாஃப் என்னது 25%. அப்போ 40ல் ஹாஃப் எவ்வளவு 20. ஸோ 20 ருபீஸுங்கிறது வந்திருக்கா. ஓகே, இந்த ருபீஸ் 80ங்கிறது 100% வேல்யூ. தட் மீன்ஸ் அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்வெட்டர். ஓகே, மெத்தட் 2, rupees 25 is saved for every rupees 100. Amount for which rupees 20 is saved. So இப்போ the method 2 is 100 rupeesக்கு every 100 rupeesக்கு 25 rupees வந்து என்னது சேவ் ஆகுது. ஓகே, அப்போ 20 rupeesக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆகுங்கிறது தான். ஸோ 100 by 25 into 20. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 80 rupees. ஸோ திஸ் ஒன் ஐ திங்க் பெட்டர் ஃபார் யூ. ஆன்சர், original price of a sweater equal to rupees 80. Okay student, this is the example 13. புரியுதா? ஒரு ஒரிஜினல் ஒரு ஸ்வெட்டரோட ரேட் நம்மளுக்கு தெரியாது, அதோடைய 25% அந்த ஸ்வெட்டரில் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால எவ்வளோ ருபீஸ் சேவ் ஆகுதுன்னா 20 ருபீஸ். ஸோ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் சம்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் தெரியும். ஸோ 25%ங்கிறது 25/100 மல்டிப்ளை பை 40 அப்படின்னு போட்டுருவீங்க. ஓகே, இங்கே வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஈக்குவல் டு 20. ஸோ இந்த ஒரிஜினல் ப்ரைஸில் 25%ங்கிறது 20 ருபீஸ். தட் மீன்ஸ் சேவ் பண்ணியிருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ 25/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 20. ஸோ கேன்சல் பண்ணால் யூ கெட் த ஆன்சர். இந்த இதில் அதுதான் அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால தான் இப்படி ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ 100 by 25. இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கொடுத்துருந்தாங்கன்னா 25/100 இன்ட்டு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரனை ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம். இங்கே ஒரிஜினல் ப்ரைஸ் தெரியாதனால இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, 100 by 25 இன்ட்டு 20 அந்த சேவ் பண்ணுறது. ஸோ கேன்சல் பண்ணால் கெட் த ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், and now move to exercise 8.2. The first 4 sums are homework. Okay, find the whole quantity if. ஸோ ஹோல் பார்ட் இதில் நம்ம அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரி தான், அதில் ஒரிஜினல் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இதில் ஹோல் குவான்டிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுலேயும் ஏபிசி சம் வந்து ஹோம்ஒர்க். ஓகே, டி சம் 70% ஆஃப் இட்னா என்ன மீனிங் இந்த இடத்துலனா, இந்த இடத்துல ஒரிஜினல் ப்ரைஸை அந்த ஹோல் குவான்டிட்டியை ரைட் பண்ணணும். ஸோ ஹோல் குவான்டிட்டி நமக்கு தெரியாது, அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுங்கிற வேரியபிளை அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடும். ஓகே, இஸ் 14 minutes. ஒரு ஹோல் குவான்டிட்டியில் 70%ங்கிறது எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னா 14 minutes. அதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ 70% ஆஃப் இட் மீன்ஸ் அந்த ஹோல் குவான்டிட்டி, இதில் ஒரிஜினல் குவான்டிட்டின்னு வச்சுக்கோம். ஓகே, எக்ஸுங்கிறது ஹோல் குவான்டிட்டி இஸ் தட் மீன்ஸ் ஈக்குவல் டு 14 minutes. இதை தான் இப்படி ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, 70%ங்கிறது எப்படி ரைட் பண்ணுவோம், 70/100. ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளை, this one is the whole quantity equal to 14 minutes. ஸோ எக்ஸ் இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம். ஸோ 70/100 டிரான்ஸ்போஸ் ஆகும்போது 100/17 மாறிடும். ஓகே, ஸோ 100ங்கிறது டிவைடில் இருக்குது. ஸோ புட் த மல்டிப்ளை சைன். ஓகே, டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ஆப்போசிட் சைன் ரைட் பண்ணும். ஸோ 0 0 கேன்சல், 7 2s are 14, 2 into 10 20. ஸோ 20 minutes இஸ் த ஆன்சர். ஓகே, அந்த ஹோல் குவான்டிட்டி இந்த 20 minutesல 70%ங்கிறது எத்தனை மினிட்ஸ் அப்படின்னா 14 minutes. ஓகே, the required quantity equal to 20 minutes. புரியுதாமா? and is 8% of it is 40 liters. ஸோ ஒரு ஹோல் குவான்டிட்டியில் 8%ங்கிறது 40 liters. ஓகே, ஸோ அப்படி எப்படி ரைட் பண்ணும், 8% ஆஃப் இட் மீன்ஸ் அதுக்கு வேரியபிள் சூஸ் பண்ணும். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 liters. இதை வந்து ரைட் சைடில் ரைட் பண்ணும் 40 liters. ஸோ 8%ங்கிறது 8/100. ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ கீப் த எக்ஸ் இன் லெஃப்ட் சைட் அண்ட் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது 100/8ன்னு மாறும். ஓகே, ஸோ 8 5s are 40. ஸோ 5 into 100 500 liters. Okay, so the total, I mean whole quantity, the required quantity is 500 liters. Okay, the required quantity is 500 liters. Sixth sum, convert a given percents to decimal fractions and also to fractions in simplest form. So ஒரு percentage கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம decimal நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஃப்ராக்ஷனை வந்து simplest ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன், here the first sum is 25%. டெசிமல் ஃபார்மில் இதை எப்படி ரைட் பண்ணுவோம்,
25/100. Okay, percentage என்னது out of 100. So 25 out of 100. So 25 100th. Okay, out of 100 என்னது 100th ன்னு அர்த்தம். Okay, so 25/100. இதை decimal formல எப்படி write பண்ணும்? 2 digits இருக்கு. Okay, in the numerator you have 2 digits. denominatorல 100 இருக்கு. So 100 இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? 2 digitக்கு beforeல decimal point place பண்ணும். ஸோ இங்கே 25ங்கிறது 2 digit இருக்குது. ஸோ 25க்கு 2 digitக்கு பிஃபோரில் டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஆன்சர் இஸ் 0.25. ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எப்படி ரைட் பண்ணோம்? திஸ் இஸ் த ஃப்ராக்ஷன். ஓகே, 25/100ங்கிறது ஃப்ராக்ஷன். இந்த டெசிமலை ஃப்ராக்ஷனில் எப்படி ரைட் பண்ணுவோம்? 25/100. இந்த ஃப்ராக்ஷனை எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்காங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில். ஓகே, ரெடியூஸ்டு ஃபார்மில் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணும். So 125 is 25, 25 4s are 100. So the simplest form of a fraction is 1/4. Okay, and another sum. The next sum, D sum, 5%. Okay, B and C homework. 5%. Decimal formula இதை எப்படி ரைட் பண்ணுவோம்? 5/100. சாரி, ஃப்ராக்ஷனில் எப்படி ரைட் பண்ணுவோம்? 5/100. டேரெக்டாக நம்ம டெசிமல் பாயிண்டில் உங்களுக்கு ரைட் பண்ண முடிஞ்சால் ரைட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே 2 digit இருந்ததுன்னா 0.25. ஓகே, டேரெக்டாக ரைட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஈஸியஸ்ட் ஒன் என்னென்னா அதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே, 5/100. ஸோ 100க்கு 20, பட் இந்த நியூமரேட்டர் ஒன்லி 1 digit. ஓகே, 1 digit தான் இருக்குது. அப்போ அதுக்கு பிஃபோரில் ஒரு 0 போட்டால் இப்போ 2 digit. ஸோ 2 digitக்கு பிஃபோரில் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 0.05 இஸ் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் 5%. ஓகே, ஃப்ராக்ஷன் ஃபார்மை சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ 5/100 இஸ் த ஃப்ராக்ஷன். ஸோ இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மாக எப்படி மாற்றலாம்? 15 இஸ் 5, 25s are 100. Okay, the answer is 1/20. Okay, so இதை மாதிரி homework பண்ணுங்கள். 7th sum, in a city 30% are females, 40% are males and remaining are children. What percent are children? Okay, ஸோ ஒரு சிட்டியில் 30% வந்து ஃபீமேல்ஸ் இருக்காங்க, 40% மேல்ஸ் இருக்காங்க. அந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து யார் இருக்காங்கன்னா சில்ட்ரன் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த சில்ட்ரனோடைய பர்சன்டேஜ் நீங்கள் இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். 100 டோட்டலாக 100% வச்சுப்போம். ஓகே, 40%ம் 30% எவ்வளவு? 70%. ஓகே, அந்த 100%ல் 70% வந்து ஃபீமேல்ஸும் மேல்ஸும் இருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 30%. ஸோ 30% இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன். ஓகே, நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்காக தான் given solution given 30% are females, 40% are males. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 70%. ஸோ டோட்டலாக ஒரு சிட்டியில் வந்து 100% இருக்காங்கன்னா அந்த 2 கேட்டகரிஸ். ஓகே, ஃபீமேல்ஸும் மேல்ஸும் வந்து 70%. அப்போ ரிமைனிங் 30% தான் யார் இருப்பாங்கன்னா சில்ட்ரன் இருப்பாங்க. ஓகே, total percentage of females and males equal to 30% plus 40%. So 70%. இவங்க ரெண்டோரையும் ஆட் பண்ண என்ன வரும்? 70%. So we find out the percentage of children. So 100% peopleல 70% இந்த 2 category இருக்காங்கன்னா the remainings are 30% is the percentage of children. So 100 minus 70 equal to 30%. So the percentage of children equal to 30%. Okay. Homework page number 164, 165 exercise 8.2. First one la A to D sum, second la A to D sum, third layum 1 2 3. Okay, and fourth la A to D, fifth sum la A B C and sixth sum la B C. Okay student, these are homework on today. And next week will see converting decimals to percentage. decimal percentage மாற்ற போகிறோம். நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்கனாலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இதர் ஃப்ராக்ஷன் ஆர் டெசிமல் எதுவாக இருந்தாலும் சரி, அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ கேன் பி யுவர் ஆன்சர் வில் கெட் இட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 10, கன்வெர்ட் த கிவன் டெசிமல் to percents. ஸோ டெசிமலை பர்சன்டேஜாக மாற்ற போகிறோம். The first one 0.75, the second sum 0.09 and the third one 0.2. The first one 0.75. Okay, so the decimal percentage மாத்தனே என்ன சொன்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, so 0.75 100ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம். so this decimal நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனா ரைட் பண்ணோம். ஓகே, 70/2 decimal இருக்கு. ஓகே, 2 decimal places இருக்கு. so write the numerator in 75 and 100 வந்து எதில் எழுதணும்? டினாமினேட்டரில் ரைட் பண்ணும். y 2 decimals இருக்குது. ஓகே, ஸோ 100 மல்டிப்ளை. ஸோ இப்போ இது ஃப்ராக்ஷன், அந்த டெசிமலை தான் ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ணியிருக்கோம். ஆனால் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் என்ன சொன்னேன்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ திஸ் 100 கேன்சல். இந்த நியூமரேட்டர் 75%. ஓகே, இதை நீங்கள் டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடலாம்.
டெசிமல் பாயிண்ட்டுக்கு ஆஃப்டராக இருக்கிறது என்னது டெசிமல் பிளேசஸ். 2 டெசிமல் பிளேசஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் த பர்சன்டேஜ். ஓகே 75% இஸ் த ஆன்சர். ஓகே புரியுதா மேம்? இங்கே 2 டெசிமல் பிளேசஸ் இருந்தால் அதுதான் என்னது பர்சன்டேஜ். ஓகே அந்த நம்பரை மட்டும் ரிமூவ் த டெசிமல் பாயிண்ட், அந்த நம்பரை மட்டும் ரைட் பண்ணுங்கள். டெசிமல் பிளேசஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை ரைட் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் சிம்பிள் போடுங்க. டேரெக்டாகவே நீங்கள் ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். பி சம் 0.09. ஸோ இதை ஃப்ராக்ஷனில் நம்ம ரைட் பண்ணணும் 0.09. ஓகே ஸோ இந்த நியூமரேட் ரிமூவ் த டெசிமல் பாயிண்ட், இந்த நம்பர் இஸ் 009. ஓகே டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் என்ன நம்பர் இருக்கும் 009. ஸோ ஜீரோக்கு வேல்யூ கிடையாது ஒரு நம்பருக்கு முன்னாடி இருந்தால். ஸோ நம்பர் ஓகே 9 இஸ் த நம்பர். ஸோ 9 in the numerator, 2 decimal places. ஓகே இங்கே 2 decimal places இருக்குது. ஸோ by 100. ஸோ 9/100 எப்படி ரைட் பண்ணுவீங்க? பர்சன்டேஜால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே பர்சன்டேஜால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். ஸோ 100 கேன்சல் 9%. ஓகே 100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், பர்சன்டேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணால். ஸோ 100 கேன்சல் 9%. ஓகே ஸோ இதை நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம்?